ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை துன்புறுத்தினால் நீங்களே அவர்கள் பக்கம் தள்ளிவிடுகிறீர்கள், வித்திடுகிறீர்கள், சித்திரவதை செய்து அவர்கள் பக்கம் தள்ளிவிடுகிறீர்கள். காவல்துறை லஷ்கர் -e தொய்பாக்கு உதவி செய்கிறார்கள். அப்படி என்று நான் கூற வரவில்லை. என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னை கைது செய்ய வந்து விடுவார்கள். நீங்கள் என்ன செய்தி அனுப்புகிறீர்கள்? ஒரு பேச்சிற்கு நீங்கள் சொல்வது உண்மை என்று வைத்துக் கொண்டு லஷ்கர் -e தொய்பாவும் உள்ளூர் ஆட்களும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்றால் கூட முஸ்லிம்களை நீங்கள் நம்ப வேண்டும் அல்லவா? எதற்காக சுற்றி வளைக்கிறீர்கள் 1000 அப்பாவி முஸ்லிம்களை? நமக்கு தெரியும், நமக்கு புரிகிறது. குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அதுவும் இதில் குண்டுவெடிப்பு திட்டமிட்டு கச்சிதமாக செய்யப்பட்டிருக்கிறது. வெகு நேர்த்தியாக போலீஸ் தரப்பில் திட்டமிட்ட செயல் என்கிறார்கள். கஷ்டம் என்று எங்களுக்கு தெரியும். உங்கள் நிலைமை புரிகிறது. அதற்காக வேண்டுமானால் தவறுதலாக சில அப்பாவி மக்களை நீங்கள் அழைத்து செல்லலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆயிரக்கணக்கில் என்ன செய்தி அனுப்புகிறீர்கள்? நான் பேசினால் பலன் அளிக்குமா? ஒருவேளை 2, 3 இல்ல 5% பேரை திருப்திப்படுத்த முடியும், அதற்கு மேல் முடியாது. ஆகவே நாம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அடிப்படை காரணம் என்ன? காவல்துறையினர் பொதுமக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அது இல்லாதவரை தீவிரவாதத்தை எப்படி தடுக்க முடியும்? மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடைக்கும். நிறைய நல்ல காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்களான சில வக்கீல்கள் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், கைது செய்யப்பட்ட மக்களுக்கு உதவினார்கள். சில அதிகாரிகள் நல்ல மனதுடையவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் பொதுவாக தாடி வைத்திருக்கிறாய், ஏன் வைத்திருக்கிறாய்? ஏன் கணுக்காலுக்கு மேல் பேண்ட் போட்டிருக்கிறாய்? எதற்காக தொப்பி அணிந்திருக்கிறாய்? இதெல்லாம் சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிறதா? தீவிரவாதிகள் தாடி வைத்துக் கொண்டு கணுக்காலுக்கு மேல் பேண்ட் அணிந்து தொப்பி போட்டவர்கள். அப்படி பார்த்தால் நானும் தான் தீவிரவாதி. கணுக்காலுக்கு மேல் பேண்ட் அணிந்திருக்கிறேன், தொப்பி வைத்திருக்கிறேன், தாடி வைத்திருக்கிறேன். என்ன செய்தி அனுப்புகிறீர்கள்? முறையான பயிற்சி இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி முறையாக தெரிந்திருக்க வேண்டும். அதைத்தான் மிஸ்டர் வில்லியம் அமெரிக்க அரசிற்கு ஆலோசனை கூறும் பொழுது அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷிற்கு இஸ்லாமை பற்றி தெரியவே தெரியாது என்றார். நேற்று கூட மிட்டே பத்திரிகையில் ஒரு கட்டுரையை படித்தேன். அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாத வகையில் அவரால் எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும்? காவல்துறை என்னை தவறாக எண்ணிவிடக் கூடாது. நான் முஸ்லிம் மக்களிடம் அப்பாவிகளை கொல்வது தவறு என்கிறேன். நிறைய முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். குர்ஆன் அதை கண்டிக்கிறது, நபிகள் அதை கண்டிக்கிறார்கள். அப்பாவி மக்களை கொல்வதை நியாயப்படுத்தவே முடியாது. நான் சத்தியத்தை பேச வேண்டும். அதே நேரத்தில் காவல்துறையினரிடமும் நான் சத்தியத்தை பேச வேண்டும். நிலைமையை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஜூலியோ ரொபேரோவின் கருத்துப்படி இந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு கட்டுரை எழுதினார் செப்டம்பர் 9 அன்று. அவர் சொல்கிறார், அதிகமான நபர்களை கைது செய்வதால் குற்றவாளிகளை பிடிப்பது கஷ்டமாகி விடுகிறது என்று. தேவையில்லாமல் நாம் நிறைய பேரை கைது செய்தோமே ஆனால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பது கஷ்டமாகி விடுகிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி 2006 மும்பை போலீஸ் கமிஷனர் ஏஎன் ராய் ஒரு நல்ல காரியம் செய்தார். அவர் தனிப்பட்ட முறையில் பல முஸ்லிம் தலைவர்களுக்கு கடிதம் எழுதினார். அதில் பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடக்கிறது, எந்த முஸ்லிமும் துன்புறுத்தப்படவில்லை. எனக்கும் இந்த கடிதம் ஒன்று வந்தது. ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக உட்கார்ந்து பேசலாம் என்று எங்களை அழைத்தார். பேச்சுவார்த்தை என்பது ஒரு நல்ல அணுகுமுறை தானே. சமீபத்தில் தான் கடிதம் வந்தது, இப்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பு. பொதுமக்களோடு உறவாடும் இந்த விஷயம் எழுத்தோடு நின்று விடாது என்று நினைக்கிறேன். எழுத்தை செயல்படுத்தி அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்யப்படாமல் இருந்தால் உண்மையில் மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் நீங்கள் முஸ்லிம்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையிலேயே நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். அப்படி குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதிகாரிகள் நம்மிடம் சொல்கிறார்கள், பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஏன் பிடித்துச் செல்லப்படுகிறார்கள் என்ற வாதம் கூறப்படும் போது நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அன்று பஞ்சாபில் தீவிரவாதம் ஏற்பட்ட பொழுது அதிகமாக கைது செய்யப்பட்டவர்கள் சீக்கியர்கள். ஆசாமில் இருக்கும் உல்ஃபா அதிகம் கைதானவர்கள் இந்துக்கள். தமிழ்நாடுவில் எல்டிடி இந்துக்கள். அதை வைத்து மும்பையில் பார்த்தால் பாகிஸ்தானோடும் காஷ்மீரோடும் தொடர்பு இருப்பதால் கைது செய்யப்படுபவர்கள் முஸ்லிம்கள். ஒரு வாதத்திற்காக நான் இதை ஒப்புக்கொள்கிறேன். பஞ்சாபில் தீவிரவாதம் நடந்தால் பஞ்சாபில் அதிகம் வாழ்பவர்கள் சீக்கியர்கள். அதிகமான சீக்கியர்கள் கைதானால் அது நியாயமான விஷயம். அசாமில் அதிகமானோர் இந்துக்கள், இந்துக்கள் கைதாவது நியாயமானது. தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இந்துக்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் கைதாவது நியாயமானது. மும்பையில் அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்களா இருக்கிறார்கள், சிறுபான்மையினர் தானே. அவர்களை ஏன் பெரும்பான்மையாக கைது செய்கிறார்கள்? ஒருவேளை நீங்கள் இதை ஒரு
காஷ்மீர் தீவிரவாதம் என்று நினைத்தால் ஆவணங்கள் இருந்தால் எங்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை. எல்டிடி மும்பைக்கு வர முடியாது என்கிறீர்களா? உல்ஃபா மும்பைக்கு வரமாட்டார்களா? சீக்கிய தீவிரவாதிகள் இங்கு வரமாட்டார்களா? 100% முஸ்லிம்கள் தான் காரணம் என்று சொல்ல முடியாது. வேண்டுமென்றால் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அதை நிரூபித்தால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் சொல்வது என்னவென்றால், காரணமானவர்களை கண்டுபிடியுங்கள், அவர்கள்தான் பொறுப்பா, பிடியுங்கள், தண்டியுங்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்களை சுற்றி வளைத்து பிடிக்காதீர்கள். பல ஆவணங்கள் உள்ளது நமக்கு தெரியும். சில மாதங்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவின் ஏடிஎஸ் கருத்துப்படி 16 பேர் தீவிரமான ஒரு இந்து அமைப்பில் இருந்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் பள்ளிவாசலில் நடந்த 3 குண்டு வெடிப்புகளில் சம்பந்தப்பட்டவர்கள். பர்பனியின் பள்ளிவாசல், ஜல்னாவின் பள்ளிவாசல், பூனாவின் பள்ளிவாசல் 3. பிறகு சமீபத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு இடத்தில் தவறுதலாக ஒரு குண்டு வெடிக்கிறது. தவறுதலாக குண்டை தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது அது வெடித்து விட்டது. அதில் 4 பேர் இறந்தார்கள், 11 பேர் காயமுற்றார்கள். அதை விசாரித்த பொழுது அதில் சம்பந்தப்பட்டிருந்தவர்கள் அதே தீவிரமான இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். அதை விசாரித்த பொழுது அவர்கள் திட்டம் என்னவென்றால், சீக்கியர்களை போல் வேஷம் அணிந்து பள்ளிவாசல்களை தாக்குவது. இது 4ஆம் தேதியில் நடந்தது. சீக்கியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு சீக்கிய பெண் முஸ்லிம் பையனை மணந்தால் இந்த பிரச்சனையை சாதகமாக்கி கொண்டார்கள். அதனால் சீக்கியர் போல் வேடம் அணிய திட்டமிட்டார்கள். இந்துக்கள் தொப்பி அணிந்து தாடியும் வைத்துக் கொண்டு தாக்கிய சம்பவங்களும் உண்டு. அதனால் 100% முஸ்லிம் தான் என்று சொல்ல முடியாது. அதிக வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. சமீபத்தில் சிறிது நாட்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 8ஆம் தேதி மாலேகாவில் 4 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. ஒன்று பள்ளிவாசலுக்கு வெளியே, ஒன்று இடுகாட்டிற்கு வெளியே. அதில் 35 அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இதிலும் சந்தேகத்திற்கு ஆளானோர் எல்இடி இருக்கலாம், நிச்சயமாக கூற முடியாது. யோசித்து பாருங்க, இதெல்லாம் ஒரு திட்டம். பெயரை வைத்து விளையாடுவார்கள். அமெரிக்காவிற்கு சென்றால் அங்கு அல் கைதா, இந்தியாவில் எல்இடி. டிஎன்ஏவில் வந்த ஒரு கட்டுரையின் கருத்துப்படி செப்டம்பர் 6ஆம் தேதி ஜோசப் என்ற ஒரு அயல் நாட்டு பத்திரிகையாளர் சொல்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கொண்டே போனால் கவனம் சிதறி உண்மையான குற்றவாளியை கோட்டை விட்டு விடுவீர்கள். முறையான விசாரணையை நடத்துங்கள். குற்றவாளி பிடிபட்டால் அவரை தண்டியுங்கள். அவர் யாராக இருந்தாலும் சரி, தீவிரவாதி முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, காஷ்மீரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானியாக இருந்தாலும் சரி, உல்ஃபாவோ எல்டிடியோ அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நான் எந்த தீவிரவாத செயலையும் ஆதரிக்கவில்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இது முறையாக செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்கு மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும். இன்னொரு முக்கிய காரணம் என்னவென்றால் மீடியா. அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படும் மீடியா. இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மீடியா எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர்கள். கருப்பை வெள்ளையாக்குவார்கள், இரவை பகலாக்குவார்கள், ஹீரோவை வில்லனாக்குவார்கள், வில்லனை ஹீரோவாக்குவார்கள். இதை நாம் அடிக்கடி காணலாம். என் டேப்ஸை பாருங்கள், நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் அதிர்ஷ்டவசமாக மிக பிரபலமான மீடியா அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. இந்த மீடியா உண்மையான செய்திகளை கொடுத்தது என்று நமக்கு தெரியும். குஜராத் கலவரமாக இருந்தாலும் சரி, 93 நடந்த மும்பை கலவரம், இன்றைக்கும் கூட அப்பாவி முஸ்லிம்கள் அவதிப்படுவதை செய்தித்தாள்களாக இருந்தாலும் சரி, நியூஸ் சேனல்ஸ் உண்மையிலேயே என்ன நடந்தது என்று இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 100% இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் அவர்கள் பரபரப்பான செய்திகளில் கவனம் செலுத்துவார்கள். செய்தி வரும்போது அதை பிரசுரித்து விடுகிறார்கள். அதை சரிபார்ப்பதே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், மீடியா நியாயமாக செயல்படுகிறது. நான் முஸ்லிம் அல்லாத மீடியாவை பற்றி பேசுகிறேன், முஸ்லிம் மீடியாவை பற்றி பேசவில்லை. நடந்தது என்ன? அவர்கள் நியாயமாக உண்மையை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் கட்டுப்படுத்தும் மீடியாவிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமது இந்திய நீதித்துறையை பொறுத்தவரையில் ஒரு அப்பாவி இந்திய பிரஜை, குறிப்பாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம், அவர்களுக்கு இந்திய நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிலர் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பெரும்பாலான நீதிபதிகள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், உண்மையானவர்கள். இந்த நீதிபதிகள் அரசியல்வாதிகளின் பாதிப்பில்லாமல் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து இதுவரை அநேக நீதிபதிகள் அரசியல்வாதிகளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் ஒரு முறை அரசியல்வாதிகள் நீதித்துறையை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டால் இறைவன் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். இருப்பினும் நமக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ளது.